கோவை மல்லிமிச்சம்பட்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடம் 11ஆம் ஆண்டு விழா மற்றும் மத நல்லிணக்க விழா அனைத்து ஜாதியினரும் பங்கேற்ற 501 கலச பூஜை என முப்பெரும் விழா நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. ஆண்டு விழாவில் மிக முக்கிய நிகழ்ச்சியான மத நல்லிணக்க விழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என 3 மதங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அமைதி என்னும் ஆன்மீக ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் KC திருமாரஞ்சி, அதிமுக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், பேரூர் நாகராஜ், ஜோசப் இமானுவேல் ஃபாதர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆன்மீக அமைதி ஜோதி ஏற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு மகாத்மா காந்தி விருதும், தாமோதரன் MLA அவர்களுக்கு MGR விருதும், முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு MGR விருதும், பேரூர் நாகராஜ் அவர்களுக்கு காமராஜர் விருதும் வழங்கி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதுகுறித்து வேலூர் இப்ராஹிம் கூறுகையில், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஆன்மீக அமைதி ஜோதி ஏற்றியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மதத்தின் பெயரால் எழும் சர்ச்சைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் செய்த மத நல்லிணக்க விழாவினை முன்மாதிரியாக கொண்டு அனைவரும் செய்ய வேண்டும் என்றார். பின்னர் இந்து மத தர்மத்தையும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கோவையின் அடையாளமாக திகழும் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் எதிர்ப்புகளையும் மீறி அவர் இனியும் பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை செய்வார் என்று நான் நம்புகிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கும் போது எப்படி பல விமர்சனங்கள் எழுகின்றதோ அதே போன்ற விமர்சனங்கள் சில ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுக்கும் வரும். ஆனால் அதையெல்லாம் அவர் கண்டு கொள்ளாமல் மேலும் பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை செய்வார் என்று கூறினார். பின்னர் கூறுகையில், பயங்கரவாதத்தை பச்சையாக பயங்கரமாக ஆதரிக்கும் ஆட்சியாக திமுக திகழ்கிறது. பயங்கரவாதத்தை ஏற்படுத்துபவர்களை கைது செய்யாமல் மத நல்லிணக்கத்தை உருவாக்குபவர்கள் மீது அடக்குமுறையை கையாண்டு எங்களை போன்றவர்களை திமுக கைது செய்கின்றது. எனவே சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஒரு அற்புதமான ஜோதியை ஏற்றி ஆன்மீகத்தின் நம்பிக்கை உள்ள இந்த மண்ணில் இந்து பற்று, இஸ்லாமிய நம்பிக்கை, கிறிஸ்துவ நம்பிக்கை என்ற பாகுபாடில்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஜோதியை அனைவரும் மதிக்கும் விதமாக ஒரு நல்லிணக்கத்தின் விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு தமிழகம் முழுக்க சென்று சேர வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்வு. தமிழகத்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்களை புரட்சியாளர்களாக இங்கே பார்க்க முடிகிறது. சமய நம்பிக்கையை, குறிப்பாக இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்துகிற ஒரு இந்துவாக இருந்தால் அது ஒரு அற்புதமான புரட்சியாளராக பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு இந்து மதத்தினுடைய உருவங்களை எல்லாம் அசிங்கமானது, அநாகரிகமானது என்று பேசினால் சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற ஒரு அவமானகரமான நிகழ்வும் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அரசியலுக்காக அசிங்கங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அற்புதமான ஒரு நிகழ்வில் அனைத்து சமய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய சனாதன தர்மம் என்றால் என்ன என்பதை நடைமுறையிலே இன்றைக்கு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் மட்டுமல்ல தமிழகத்திற்கு முன்னுதாரணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதை
நாங்கள் நெஞ்சார்ந்து வரவேற்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால், என் மதம் சிறந்த மதம் என்று எப்படி கருதுகிறோமோ அதே போன்று என் சகோதரனின் மதமும் மதிப்பிற்குரிய மதமாக கருதினால் மட்டும்தான் அது முடியும். அதனால தான் ஒரு வேலூர் இப்ராஹிம் முருகன் ஆலயத்தில் தரிசனம் செய்ய வேண்டும், என் இந்து தொப்புள் குடி உறவுகளை மதிக்க வேண்டும் என்று நினைப்பதும், என் அன்பு சகோதரர் திருமாறன் நான் தரிசனத்தை முடித்துவிட்டு சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கு சென்று துவாவில் பங்கேற்பேன் என்று சொல்லுவதும் இதைவிட ஒரு நல்லிணக்கத்தை தமிழகத்தில் யாராலும் நிகழ்த்த முடியாது. ஆனால் உண்மையில் இப்படி பேசக்கூடிய நல்லிணக்கத்தை மக்களுக்கு முன்வைக்கிற எங்களை போன்றவர்களைத்தான் இந்த அரசும் காவல்துறையும் நெருக்கடி கொடுக்கிறது. இந்த நெருக்கடிகளை தாண்டி ஒரு நல்லிணக்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கிறிஸ்துவ மத போதகராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஃபாதர் ஜேக்கப் இமானுவேல் அவர்களும் நானும் திருமாரன்ஜி அவர்களும் ஒன்றிணைந்து பாபுஜி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஆன்மீகம் என்பதை தாண்டி அறவழியில் நாம் ஒன்றிணைவதற்கான அற்புதமான விழா. கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மத நல்லிணக்க அந்த நிகழ்வை வச்சிருக்காரு. இவருக்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரும். என்ன அவருக்கு எதிர்ப்பு வரலன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். அதாவது ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு இந்துன்னா இந்து பெருமக்களை கூப்பிட்டு இந்து மதத்தினுடைய வழிமுறைகளை போற்றி புகழ வேண்டுமே தவிர பிற மதங்களை பெரிய அளவிற்கு மதிக்காமல் செல்ல வேண்டும். அதுதான் இந்த அரசுக்கு தேவை. இஸ்லாமியர் என்றால் இஸ்லாமிய நம்பிக்கையை பெரிய அளவிற்கு பேசணும், பிற நம்பிக்கைகளை அவர்கள் பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் இந்த அரசு எதிர்பார்க்கிறது. ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியம், தான் இந்து என்பதில் பெருமைப்படக்கூடிய அதே வேளையில் தான் எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையில் சிறிதும் பிறழ்ந்து விடாத நேரத்தில் பிற சமயத்தின் நம்பிக்கைகளையும் அரவணைத்து இதுதான் இந்த மண்ணின் வாழ்வியல் முறை என்று எடுத்து காட்டுகிறார் என்றால், அப்ப மீட்டெடுக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் அந்த பிரச்சனை வரும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் பொழுது எப்படி அவர் மீது பல முத்திரைகளையும் பல விமர்சனங்களையும் சொல்லுகிறார்களோ, அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இந்த மண்ணின் வளத்தையும் இந்த மண்ணினுடைய ஆன்மீக நம்பிக்கையும் பாதுகாக்கிறாரோ, அதே போன்று இந்த கோவையின் அடையாளமாக ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் மத நல்லிணக்கத்தையும் இந்து மதத்தினுடைய தர்மத்தையும் பேணி பாதுகாக்கிறார். விமர்சனங்களை அவர் கண்டுகொள்ள மாட்டார். வரக்கூடிய காலத்திலும் இதைவிட மிகச் சிறப்பான ஒரு நல்ல நடைமுறைக்கு முன்னுதாரணமாக அவர் திகழ்வார்.